கடைசியா இது 2 வெவ்வேறு கதைகளா, 2 வெவ்வேறு வாழ்க்கை பயணங்களா நம்ம முன்னாடி நிக்குது. இது முதல் பாத. வழிகாட்டியோட நண்பர் ராஜு அவசரப்பட்டு கடன் வாங்கி சம்பளத்துல பாதிக்கு மேல இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியா போய் 40 வயசுல கையில சேமிப்பு எதுவும் இல்லாம பயங்கர மன அழுத்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ 2வது பாதையை பாருங்க. இது அந்த வழிகாட்டியோட கதை. பொறுமை, ஒழுங்கம், சரியான திட்டமிடல், இது மூலமா அவர் நிதி சுதந்திரத்தையும் மன நிம்மதியையும் பல சொத்துக்களையும் சம்பாதிச்சிருக்காரு. நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சத்தையும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரி சொல்லிருதே. உங்க நிதி அஸ்திவாரத்தை பலப்படுத்தாம ஒரு பெரிய சுமைய உங்க மேல ஏத்திக்காதீங்க. குறிப்பா தமிழ்நாட்டு இளைஞர்களான உங்களுக்கு சமூக மற்றும் குடும்ப அழுத்தங்கள் அதிகமாயிருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையான கௌரவங்கிறது மத்தவங்க என்ன சொல்வாங்கங்கிறதுல இல்ல, கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையில தான் இருக்கு. இந்த சார்ட் நிஜ உலகத்தோட யதார்த்தத்தை அப்படியே நமக்கு காட்டுது. அந்த வழிகாட்டி கவனிச்ச 50 நண்பர்கள்ல அவசரப்பட்டு வீடு வாங்கின 45 பேர் கடனாலும் மன அழுத்தத்தாலும் கஷ்டப்படுறாங்க. பொறுமையா சேமிச்ச வெறும் 5 பேர் மட்டும்தான் இன்னைக்கு சந்தோஷமாவும் சுதந்திரமாவும் இருக்காங்க. இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். மன அழுத்தத்துல சிக்க வைக்கிற பாதையா இல்ல நிதி சுதந்திரத்தை நோக்கி போற பயணமா? இன்னைக்கு நீங்க எடுக்க போற ஒரு சின்ன முடிவு உங்க 60 வயசு வாழ்க்கையை தீர்மானிக்கும். தேர்வு உங்க கையில தான் இருக்கு. புத்திசாலித்தனமா முடிவெடுங்க. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?